குட் மார்னிங் எவ்ரிவன். நான் நினைக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட் அட் த கிரேட் மைண்ட் கேம்பஸ். நான் இன்னைக்கு பொதுவாக நீங்கள் கலைச்ச விஷயத்துலேருந்து தான் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யலாம்னு இருக்கேன். ப்ரெசன்டேஷன் கூட எங்களோட வாழ்க்கையில் ஒன்றிணைஞ்ச ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. பெண்கள் சம்பந்தமாக தான் நான் பேச போகிறேன். என்னென்னா, பணியிடத்தின் பெண்களின் உளவியல் என்றா எல்லாரும் வேலைக்கு போறோம். நாங்க எப்படி பாதிக்கப்படுறோங்கிறத தான் நான் இங்க சொல்ல வரேன். உணர்வு, உணர்ச்சி, நடத்தை மற்றும் செயற்திறன்ல எங்கள்ல இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகளை தான் நான் உங்களோட கழிக்க வரேன். எல்லாரும் சொன்னீங்க, மனநிலையில் ஏற்படும் பிரச்சனைகள், பிள்ளை சைக்காலஜி ரீதியாக பிரச்சனைகள், சைல்டு சைக்காலஜி ரீதியாக பிரச்சனைகள், ஹியூமன் சைக்காலஜி ரீதியான பிரச்சனைகள். இது எல்லாம் எங்க வருதுன்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருந்து வருது. நாங்க எல்லாரும் பெண்களா இருக்கிறோம். நாங்க பெண்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க? சைக்காலஜில பெண்கள் என்ன சொல்றாங்க? பெண்களை பத்தி என்ன சொல்றாங்க? சமூக ரீதியா பெண்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க? பெண்கள் சமூக ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? இப்ப இருக்கிற சினிமா பாடல்களூடாக பெண்கள் பேசும் பொருளாக இருக்கிறார்கள், வர்ணிக்கப்படுகின்ற போதைப் பொருளாக இருக்கிறார்கள். ஆனா சைக்காலஜி அப்படி சொல்லல. பெண்களானவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, மாணவர்கள் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சைக்காலஜி என்ன சொல்றதுன்னா, பெண்களானவர்கள் அறிவுபூர்வமானவர்கள், உணர்ச்சி மிக்கவர்கள், உணர்வுபூர்வமான தீர்மானம் எடுக்கக்கூடியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னும் பல விடயங்களை சைக்காலஜி சொல்லுது. சரி, நாங்க இப்ப இருக்கிறோம் பெண்கள் எல்லாரும். நாங்க வேலைக்கு ஏன் போறோம்? ஏன் போகணும்? இந்த காலகட்டத்துல ஏன் நாங்க வேலைக்கு போகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கிறோம்? நாங்க வேலைக்கு போறது வருமானத்தை மட்டுமே மீட்டிக் கொள்றதுக்கா? இல்ல, எங்களோட வாழ்க்கை தரத்தையும் ஒரு ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு தான் நாங்க வேலைக்கு போறோம். வாழ்க்கையை ஒரு கட்டத்துல எடுத்து செல்றதுன்னா என்னன்னு யோசிக்கிறீங்க? ஒரு பண ரீதியா நாங்க ஒரு சுதந்திரமான தன்மை அடையணும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் கான்பிடன்ட், செல்ஃப் எஸ்டீம், ஒரு சமூக ரீதியான ஒரு ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு லெவலுக்கு நாங்கள் வரணும். எங்களோட சமூகம் முன்னேறணும், எங்களோட குடும்பம் முன்னேறணும். அதை விட முக்கியமானது எங்களுடைய மனநிலை மேம்பாட்டுக்காக நாங்க வேலைக்கு போறோம். சரி, நாங்க ஒரு உதாரணத்துக்காக பார்க்கலாம். இப்ப நாங்க பார்க்க போறோம்டா, ஒரு பெண் வேலைக்கு போறாங்க. அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க ஒரு சிறு கதையினூடாக பார்ப்போம். ஒரு சுமதிக்கிற பெண் ஒரு சைக்காலஜி செய்யற உளவல துணையாளரை தேடி போறாங்க. அவங்க கிட்ட ஒரு சில விதமான பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு அவங்க கிட்ட ஆலோசனை பெற்றுக் கொள்றதுக்கு. அப்ப அவங்க போய் சொல்றாங்க. போய் கொஞ்ச நேரத்துல அவங்க கதைக்க இல்லை, மௌனமாக இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரு ரெப்போ பில்டிங், ஒரு கவுன்சிலருங்கிற ரீதியில ரெப்போ பில்டிங், ட்ரஸ்ட் பில்டிங் மற்றும் எம்பத்தியா அவங்களோட கதைச்சு அவங்கள பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல அவங்க என்னத்தை பகிர்ந்திருக்காருன்னா, அந்த குறிப்பிட்ட பெண்மணி சொல்லியிருக்காங்க, தன்னுடைய வேலை தளத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? தன்னுடைய வேலை தளத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னை மன ரீதியாகவும் உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்னு. சரி, நாங்க அவங்க அதை மட்டும் சொல்லல, அந்த உடல் ரீதியா பாதிக்கப்படுற தன்மையினால அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்க ஒரு மனநல ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அந்த உளவல துணையாளருக்கு அந்த கம்பெனி, குறிப்பிட்ட வேலை செய்யற நிறுவன ஆதிக்க தன்மையை தனக்கு செலுத்துறதாக சொல்லியிருக்காங்க. நிறுவன ஆதிக்க தன்மைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஓகே, நான் சொல்றேன். நிறுவன ஆதிக்க தன்மை என்பது நிறுவனத்தினால் விதிக்கப்படுகின்ற விதிமுறைகள், கோட்பாடுகள், அதனூடாக எடுக்கப்படுகின்ற சில விதமான முடிவுகள் தன்னை நேரடியாக பாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
அது எப்படி பாதிக்கப்படுதுன்னா அந்த வேலை நேரம் வந்து கூடுதல் அதிகப்படியான வேலை நேரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த டெட்லைனுக்கு மேல அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுறாங்க. வேலை விடுப்பு, குறிப்பா லீவ் எடுக்கிறது, பெண்களாகிய நாங்கள் லீவ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் மந்த்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையாலையும் இன்னுமாக அம்மாமார்கள் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் கிளினிக் அந்த மாதிரிக்கு ஒரு சின்ன தனிப்பட்ட ரீதியாகவும் அவங்க விடுப்பு எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா கன்சர்ன் பண்றாங்க. பட் இந்த நிறுவன ஆதிக்க தன்மையினால அந்த விடுப்புகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதை விட அவங்க சொல்லியிருக்காங்க ஆதிக்க தன்மை வந்து முகாமைத்துவத்திலையும் இருக்கு. முகாமைத்துவம் எங்க பாதிக்கப்படுது? HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது. HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து விதிக்கப்படுகின்ற வேலை நேரம், அவங்களுக்கு செயல்திறன் பார்த்து அவங்களுக்கு எலெக்டட் பண்ணப்படுற ஜாப், அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னுமாக டீம் ஒர்க், இது எல்லாமே அவங்கள சரியா எஸ்டிமேட் பண்ணாம கொடுக்கறனால அவங்க டைரக்டா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க இப்படியான சில பிரச்சனைகள் வரும் பட்சத்துல அங்க ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒன்று இருக்க இல்ல. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றா ஒரு பெண் உயர் பதவியில் இருக்கும் போது, இது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை, உயர் பதவியில் இருக்கும் போது ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணும் போது ஒரு பாய்ஸ், குறிப்பா ஜெண்டர் வைஸ் என்று பார்க்கும் போது அங்க சமநிலை இல்லாத பட்சத்துல, பாலியலை தன்மை ஒரு ஒரு சமநிலை இல்லாத பட்சத்துல அவங்க ரெஃபர் பண்றாங்க ஜூம் மீட்டிங்க்கு. ஏன்? அந்த கேர்ள் கதைக்கிறத, அந்த குறிப்பிட்ட பெண்மணி கதைக்கிறத அவங்க கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க எலக்ட்ரானிக்கா பாதிக்கிறாங்க. அதை நேரடியாக கேட்டா எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கேப் வந்து குறைஞ்சிருமோ அப்படி. நான் இங்க வந்து பாலியலை சம்பந்தமாக பேச வர இல்லை, ஆனா பெண்கள் எதிர்நோக்க பிரச்சனையை பத்தி தான் நான் பேசுறேன். சரி, இப்படியான சூழ்நிலையில சில பெண்கள் பாலியல் ரீதியாகவும் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்படலாம். பாலியல் ரீதியாகவும் உட்படுத்தப்படலாம், வேர்பல் ரீதியாகவும் உட்படுத்தப்படலாம். சில சொற்கள் சொல்லும் போது அது டிரெக்டா அவங்கள பாதிக்கப்படுறதுனால அவங்களோட செயல்திறன், பணித்திறன்ல இருக்கிற இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். இப்படியான பிரச்சனைகள் வரும்போது அவங்களோட உடல் மற்றும் உள ரீதியான பிரச்சனை எப்படி என்றால், அவங்க மன ரீதியாக நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மூட் ஸ்விங், நிறைய பிரச்சனைகள் சொல்லுங்க. அது எல்லாமே அவங்களுக்கு டிரெக்டா வருது. இதுதான் ரூட் காஸ். அந்த டிரெக்டா வர்றதுக்கான தன்மை இங்கே உருவாக்கப்படுது. இப்படி உருவாக்கப்படுகின்ற போது இந்த பெண் எப்போ வீட்டுக்கு செல்கிறாங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை செய்ய முடியாத பட்சத்துல அந்த வேலை வீட்டுக்கு எடுத்து செல்லப்படுது. வீட்டுக்கு எடுத்து செல்லும் போது லேப்டாப் கம்ப்யூட்டரோட இருக்கும் போது தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை பாதிப்பு உட்படுத்தப்படுது. அவங்க பிள்ளையின் சைக்காலஜிய அங்கே இழக்கிறாங்க, பேரண்டிங்க இழக்கிறாங்க, அதோட கணவன் மனைவிக்குரிய அந்த ஒரு பாண்டிங்க அங்கே லூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, அவங்க சமூக ரீதியான ஒரு ஒற்றுமைக்குரிய அந்த டீம் ஒர்க்குரிய இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அவங்களால அந்த இடத்துல போக இல்லாத தன்மை இருக்குது. அதை விட அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் வேலை வாழ்க்கையையும் ஒரு சமநிலைப்படுத்த முடியாத தன்மையில அவங்க அங்கே பாதிப்புக்கு உட்படுத்தப்படுறாங்க. இப்படி பாதிப்புக்கு உட்படுத்தப்படும் போது விளைவுகள் எப்படி வருது? ஒரு டிவோர்ஸ் கேஸா வருது, ஒரு சிங்கிள் மதரா வருது, ஒரு என்சைட்டி பர்சனா வருது, டிப்ரெஷன் உள்ளவங்களா வர்றாங்க. இன்னுமாக அவங்க உடல்நிலையில் அவங்க சரியான ஒரு பராமரிப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில அவங்க ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஒரு பர்சனாகவும் ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த பெண், குறிப்பிட்ட பெண்ணை தனியாக ஒரு தனிப்பட்ட ரீதியா ஒரு அன்பாக கதைக்கிற ஒருத்தோட அவங்க எடுத்தெடுத்து பேசக்கூடிய தன்மையில இருக்கலாம். ஏனென்றா அவங்களுக்கு பின்னுக்குள்ள விளைவுகளை நாங்க பார்க்கறது இல்லை. யாராவது எங்களை
பேசினாலோ எங்களோட சண்டை பிடிச்சாலும் நாங்க அதை பத்தி பெருசாக அந்த நேரத்தில் உள்ள பிரச்சனையை தான் நாங்க பாக்குறோம். பின்னுக்குள்ள பேக்ரவுண்ட் பிரச்சனைகளை நாங்க பாக்குறது இல்லை. இந்த பிரச்சனைகள் வந்து உணர்வு ரீதியா, நடத்தை ரீதியா மற்றும் ஊக்க ரீதியா 3 பிரச்சனையா எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. உணர்வு ரீதியா இன்டெலிஜென்ட் எமோஷனல் ரீதியா எப்படி பாதிக்கப்படுதுன்னா, ஒரு ஏமாற்றத்துல இல்லைன்னா எங்களை மதிக்கப்படாத தன்மையில எங்களை எடுத்தறிஞ்சு இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் செய்யற நேரத்துல இல்லைன்னா எங்களுடைய கருத்துக்களை ஒரு மேலிடம் கேட்காத தன்மையில HR எங்களை கன்சிடர் பண்ணாத நிலைமையில எங்களுடைய லீவுகள் புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமையில நாங்க டிப்ரெஷன், என்சைட்டி, இன்னுமாக ட்ரோமா ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா போறோம். அதே மாதிரி நடத்த ரீதியா எப்படி பிரச்சனைகளை நாங்க வெளிக்காட்டுறோம்டா, பெண்களாகி நாங்க இப்ப வேலைக்கு தினமும் போறோம், கொஞ்ச நாள் லீவ் எடுப்போம், நேரத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம், டீம் ஒர்க் செய்ய மாட்டோம், அதோட அவங்க எக்யூஸ் பண்ணுற டைமுக்குள்ள அந்த வேலையை டெட்லைனுக்குள்ள செஞ்சு கொடுக்க மாட்டோம். இப்படியான பிரச்சனைகளை எங்களோட நடத்த ரீதியாகவே நாங்க வெளிக்காட்டுவோம். உணர்வு ரீதியா நாங்க எப்படின்னா, நான் முதலே சொன்னது போல எங்களை என்சைட்டி, டிப்ரெஷன், ட்ரோமா, இதுமாக மூட், இன்னுமாக டிசார்டர் சம்பந்தமான, குறிப்பாக நாங்க பெண்களா இருக்கிறபடியால அந்த மாதவிடாய் காலத்துல கூட எங்களோட யாராவது ஒரு சக ஊழியர் எங்களோட பேசினாலும் கூட நாங்க அவங்களோட சண்டை பிடிக்கிற நிலைமையில நாங்க இருப்போம். இது யாரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சப்ஜெக்டா தான் இருக்குது. நாங்க இங்க இருந்து பார்க்கிறோம் ஹியூமன் சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி அண்ட் என்டர்பிரைசஸ் சைக்காலஜி அண்ட் HR மேனேஜ்மெண்ட், எங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதோட எங்களோட காக்னிட்டிவ் சைக்காலஜி மற்றும் பேரண்டிங், இன்னுமாக என்வாயர்மெண்ட் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி, இந்த மாதிரி எத்தனையோ விதமான சைக்காலஜிகள் இங்கே பிரச்சனை ஆறதுக்கு இதுதான் ரூட் கோஸ். இது கீழே தான் நாங்க மற்ற விஷயங்களை பார்க்கிறோம். நாங்க ஒரு பேரண்டிங், ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸா இல்லைன்னா அங்க சைக்காலஜியும் பேரண்டிங்கும் பாதிக்கப்படுது. நாங்க ஒரு நல்ல ஒரு மனைவியா இல்லைன்னா அங்க டிவோர்ஸ் கேஸ்க்கு நாங்க போய் சிங்கிள் மதரா போறோம். இல்லைன்னா அது விபத்தினூடாக சிங்கிள் மதரா போறது வேற ஒரு விஷயம். ஆனா நாங்க டிரெக்டா எங்களோட உணர்வு ரீதியா, உணர்ச்சி ரீதியா பாதிக்கப்பட்டு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க சிங்கிள் மதரா நாங்க இங்க பாதிக்கப்படுறோம். இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளூடாக சைக்காலஜி எங்களுக்கு செப்பரேட்டா சொல்லி இருந்தாலும் இது ரூட் காஸ் நூடாக இந்த சைக்காலஜி எல்லாமே கனெக்ட் ஆகுது. இதனோட நாங்க வந்து இதுல ஒர்க் பிளேஸ்ல என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கணும், இல்லைன்னா தனிப்பட்ட ரீதியில சேலஞ்சஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். சரியா? ஒர்க் பிளேஸ்ல உள்ள பிரச்சனைகளை நாங்க சார்ட் அவுட் பண்ணி நாங்க அதை ஒரு மேம்பாட்டு செய்யறதுக்கு நாங்க ஒரு நல்ல வழிமுறையை ஏற்படுத்திக் கொள்ளணும். தனிப்பட்ட ரீதியில சமநிலையை பேணுறதுக்கு நாங்க வழிவகைகளை தேடிக்கொள்ளணும். உளவியல் மேம்பாட்டுத்துறை ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு படம் பார்க்கலாம், ஒரு பெமிலியா வெளியில போய் வரலாம், எங்களுடைய பணித்திறனை இன்னுமாக அதிகரிச்சு கொள்ளலாம், எங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக யாருடைய கதைச்சு அவங்கள ஷார்ட் அவுட் பண்ணி கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு கவுன்சிலரை நாடி செல்லலாம். இது வந்து அந்த பிரச்சனைகளை கையாளுறதுக்கான வழி. நான் கையாளுறதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கையாள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தேங்க்யூ.